அபிராமி ஒரே குழப்பத்துல இருக்காங்க. டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் அருண், நீங்க அப்பாவாக போறீங்க, உங்க வைஃப் கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் நேரம் கிளம்பிச்சு மயக்கம் தெளிஞ்சிடறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, என்ன சத்த, என்ன, ஏன் இப்படி நான் மயக்கம் ஆயிட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க. நீ கர்ப்பமா இருக்க, இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசை நீ சுமக்க போற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐஷு, நீ அம்மா ஆக போற, நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு அருண். நிஜமானே சந்தோஷப்படுற மாதிரிதான் இருக்கு ஐஸ்வர்யா. சோ இவங்க நடிக்கல போல இருக்கு. அப்ப அபிராமி சொல்றாங்க, 5 வருஷமா உனக்கு குழந்தை இல்லாம இருந்தப்போ மலடின்னு உன்னை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஸ்டெப்ஸ் ஏறும் போதெல்லாம் பார்த்து ஏறணும், டிராவல் பண்ணும் போதா பார்த்து டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபிராமி கையில போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி அதை டாக்டருக்கு கொடுக்குறாங்க. வாங்கிக்கங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்ல டாக்டர், வாங்கிக்கிங்க டாக்டர், ஒரு எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க, வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. மோதிரத்தை வாங்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கார் வருது, அதுல இருந்து இறங்குறாங்க. பாக்குறதுக்கே பயங்கர வெள்ளி மாதிரிதான் தெரியுது. அவங்க வர்றாங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா, என்ன ஒரே டயர்டா இருக்கு ஐஸ்வர்யா, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா ஒன்னும் பேசல. சமந்தி, நான் சொல்றேன் சமந்தி, உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷமாயிடுறாங்க ஐஸ்வர்யாவோட அம்மா. இது எல்லாமே போலி சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது, சரி ரூம்ல போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவையும் அவங்க அம்மாவையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அருண் சொல்றாரு, அம்மா நான் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ் கொடுக்கணும்ல, அதனால ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. உள்ள போனோடனே அந்த சந்தோஷமே கொஞ்சம் கூட இல்ல, கர்ப்பமா இருக்கிற சந்தோஷம் ஐஸ்வர்யாக்கு. ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா ஏமா என்ன வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்க சொன்ன, அது மட்டும் இல்லாம டாக்டர் எப்படிமா நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க, நீ போலியா வாந்தி எடுன்னு சொன்ன, அது மாதிரியே செஞ்சேன், எப்படிமா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாமே என்னோட ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. பேக்ல இருந்து ஒரு மோதிரத்தை எடுக்கிறாங்க. பார்த்தா அபிராமி கொடுத்தாங்களா அந்த மோதிரம் தான். அந்த மோதிரம் பார்த்தா எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து டாக்டர் போன பின்னாடி தான் வருவாங்க. அந்த டாக்டர் இவங்க கிட்ட மோதிரத்தை கொடுத்தாங்க. ஐஷு அம்மா சொல்றாங்க, நான் தான் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் ஒரு விஷயம் நீ என்கிட்ட கேட்டு நான் இல்லைன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா, இந்த தீபாவை விரட்டணும்னு நீ சொன்ன, அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீ கர்ப்பமா இருக்கேன்னு உன் புருஷன், உன் மாமனார், மாமியார் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதே இந்த கர்ப்பம் தீபானால கலைஞ்சு போச்சுன்னா எப்படி எல்லாம் யோசனை பண்ணுவாங்க, அவன் மேல வெறுப்பு வரும், அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா அம்மா. அம்மா சூப்பர்மா, நீங்க முன்னாடி வந்திருக்கலாம்மா, தீபாவை விரட்ட நான் எவ்வளவோ திட்டம் போட்டோம்மா, இனிமேல் எனக்கு எந்த கவலை இல்லம்மா, எதுனாலும் நீங்க பாத்துக்குவீங்க அப்படின்னு அவங்க அம்மா தோல்ல சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அடுத்ததே கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் லேப்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வேகமா வர்றாங்க. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க கார்த்திக். சார் ஐஸ்வர்யா அக்கா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன உண்மையாவா? ஆமா சார், எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, எனக்கும் ஹாப்பியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. சரி நீங்க அதவே நினைச்சிட்டு இங்க பாடுறதை விட்டுறாதீங்க கோட்டா அப்படிங்கிறாங்க. சார் பிராக்டிஸ் இன்னும் பண்ணலாம், அந்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் சார். தீபா, இந்த சந்தோஷம் முக்கியம், நீங்க பாடுறதும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் கரைச்சு ஐஸ்வர்யா அன்னைக்கு குழந்தை பிறக்க போகுது, அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இப்பதான் பாட ஸ்டேஜ் ஏற போறீங்க, அதுவும் முக்கியம். அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். உங்க புத்தியும் மனசும் என்ன சொல்லுதோ அதை பாடுங்க. உங்க மனசும் புத்தியும் ரெண்டும் ஒன்னா இருக்கணும், அப்பதான் பாடும்போது நல்லா பாட முடியும், கேக்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏங்க ஏதோ தோணுச்சு சொன்னேன், மத்தபடி எனக்கு மியூசிக்ல எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பாடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சார் எனக்கு பெருசா எதுவும் பிடிச்சது இல்ல சார், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நீங்க மட்டும் தான் சார். திரும்பி பாக்குறாரு. அதனால உங்களை பத்தி தான் சார் நான் பாட போறேன். என்ன பத்தியா தீபா? என்ன பத்தி என்ன தீபா பாட போறீங்க சார்? ஊர் பேரே தெரியாத ஏதோ ஒரு ஊர்ல சின்ன கிராமத்துல இருந்து வந்தவன்னா, நீங்க மட்டும் நான் கல்யாணம் பண்ணப்போ இவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல போன்னு சொல்லியிருந்தா வேற வழியே இல்ல சார், போயே ஆயிருக்கணும். நான் இப்போ எதுவுமே இல்லாம வெறும் பூஜ்யமா இருந்திருப்பேன் சார். அது மட்டும் இல்லாம பாடுறதான் என் வாழ்க்கையில் லட்சியம். நான் பாடணுங்கிறதுக்காக, மேடை ஏறி நான் பாடணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்றீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறதா இந்த பூஜ்யத்துக்கே மதிப்பு இருக்கு சார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இல்ல சார். அதனால உங்களை பத்தி தான் நான் பாட போறேன் சார். கார்த்திக் சொல்றாரு, சரிங்க, நீங்க பிடிச்சிருந்தா பாடுங்க, ஏன்னா நீங்க பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப்பே ட்ரை பண்ணிட்டு இருக்கு, நீங்க பிராக்டிஸ் மட்டும் விட்டுறாதீங்க. தீபா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா வெளியே வர்றாங்க. ஆஹா, இவ வேற பாட ஆரம்பிச்சிட்டாலே, அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாளே. இல்ல இல்ல, எப்படியாச்சு கொளுத்தி போடணும் அப்படின்ட்டு போகும்போது அபிராமி பூஜை அறையில சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ அத்தை, இத்தனை நாளா நம்ம வீட்டுல பூஜை பண்றப்போ ஸ்லோகமும் சாமி பாட்டும் தான் இருக்கும், இன்னைக்கு சினிமா பாட்டு கேக்குது. அபிராமி ஒன்னும் பேசல, அவங்க பாட்டுல போறாங்க. என்னத்த மாடிக்கு போய் பாடக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. இல்ல இல்ல, அவ பாடி முடிக்கட்டும், அப்புறமா நான் சாமி கும்பிட்டுக்கிறேன்
பாக்குறேன், நீ முதல்ல உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அபிராமி. என்னது அது இப்படி சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அடுத்ததே நம்ம கார்த்திக் பாத்துக்கிட்டு தீபா பாடிக்கிட்டு இருக்காங்க. தீபா பாடிட்டு இருக்கப்பே கார்த்திக் தீபா அப்படிங்கிறாங்க, சார் தீபா உங்க கவனம் இங்க இருக்க மாதிரி தெரியல, உங்க புத்தியும் மனசும் ஒன்னா இருக்க மாதிரி தெரியல, நான் இங்க இருந்தேன்னா உங்க கவனம் இங்க இருக்காது, அதனால நான் கீழே போய் பாத்துக்கிறேன் லேப்டாப்ப, நீங்க பிராக்டிஸ் மறக்காம பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு கார்த்திக். அடுத்ததே மாயா, ஐஸ்வர்யா, ரூபா, கோகிலா பாட்டி இவங்க 4 பேரும் மீட்டிங் போடுறாங்க. எப்படியாச்சு தீபா பாடுறத நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மாயா சொல்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நாளை மறுநாள் பாட போறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க, ஏதாச்சும் ஆனா ஒரு பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் தெரியாது, நிறுத்தியே ஆகணும், அவ தீபா பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மாயா. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டார்ல கார்த்திக், அதனாலதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோகிலா பாட்டி சொல்றாங்க, எல்லாம் என்னாலதான், நான் மட்டும் பணத்துக்கு ஆசைப்படாம இருந்திருந்தேன்னா இந்த உண்மையே தெரிஞ்சிருக்காது, இந்த கார்த்திக் கூட ஒருத்தன் இருப்பான் பாரு, அவன் தான் சும்மா இருக்கானா பணத்தை போட்டு போட்டு என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு மிரட்டுனா தீபா யாருன்னு கடைசியில தெரிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, போனதை பத்தி பேச என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாட்டி சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்ன எப்படி கார்த்தி உண்மையை வாங்கினவங்களோ அதே மாதிரி தீபாவுக்கு பதிலா கார்த்தியை கடத்தி தீபாவை பாட விடாம பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே ரூபா சொல்றாங்க, பாட்டி உன்னை அப்படியே நீ எரிஞ்சு போட்டு தீய விட்டுருக்கணும், இப்ப உன்னை காப்பாத்தன பாரு, என்னாலதான் தப்பு அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. ரூபா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லு ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில பல விஷயங்களை ரொம்ப ரகசியமா சொல்றாங்க தீபா இவங்க 3 பேத்துக்கிட்டையும். அந்த ஐடியா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. இதோட இந்த எபிசோட் முடியுது.